இங்கிலாந்தில் ஸ்னோ கொட்டும் போது இங்கே மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். தமிழ் பேச நல்ல ஒழுங்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீவன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூர் வித் ஜீவன். போகலாமா? பாருங்கள், செம்ம பனிப்பொழிவு. நம்ம இந்த ஸ்னோவை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டுருக்குறோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கே ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி ஸ்னோ அப்படிங்கிறனால ஸ்கூல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைய கூட்டு போகிறதுக்கு. இது வந்து ஸ்கூல், உங்களுக்கு தெரியும் ஸ்கூலு. நம்ம நிறைய நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்களேன், அந்த கார்லாம் அப்படியே மெதுவாக அப்படியே ஊர்ந்துகிட்டே போகும். எப்படி போகும்னா இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். அது மாதிரி ஸ்னோ விழுந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பயங்கர ஸ்கிட் ஆகும். நாங்கள் எப்படி வராங்க பாருங்கள் காரு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். அங்கே பாருங்கள், கொஞ்சம் தானே அப்படியே ஸ்கிட் ஆகி நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஸ்னோ சமயத்தில். இவங்க எல்லாம் அங்கங்கே அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாம் அப்படியே ஸ்பிட் ஆகிட்டு வருது. தெரியும் இது பாருங்க, ஒரு இதுக்காக பாருங்க அந்த டயர் பாருங்க. ஏன்னா ஸ்பிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த கட்டி வச்சுருப்பாங்க டயரில். தெரியும் உங்களுக்கு, இல்லாட்டா வலிக்கிட்டு போயிடும். ஃபுல் டிராஃபிக்கு பிகாஸ் ஆஃப் ஸ்னோ. நல்லா ஹெவி ஸ்னோ. 2024 2024 ஃபஸ்ட் ஸ்னோ இப்போ தான். ஈவன் இந்த விண்டரோடைய ஃபஸ்ட் ஸ்னோ. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் -5 ஆல்மோஸ்ட். எப்படி இருப்பாங்க அந்த வீடுங்க மேலெலாம். இங்கே பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு இருக்குது. அங்கே போய் பார்ப்போம். நிறைய பஸ்ஸெலாம் கேன்சல் ஆகிருக்குது, நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மெயின் ரோடு போய் பார்க்கலாம். இங்கே வீட்டுக்கு மேலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கணும். ஃபுல்லாக அந்த கூரை ஃபுல்லாக அப்படியே வெள்ளை வாங்களேன். எவ்வளோ நீளத்துக்கு டிராஃபிக் பாங்க. அந்த எண்டு வரைக்கும் நிற்குது டிராஃபிக்கு. இங்கே பாங்க கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இதில் தான் குழந்தைங்க உட்காந்து இந்த பனிப்பொழிவு சமயத்தில் விளையாடுவாங்க. இங்கே பாருங்க, இந்த குழந்தைங்கள்லாம் அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஸ்னோவை. நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது இந்த நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ள நிறைய இடங்கள், அழகிய இடங்கள், கடற்கரைகள், பேலசஸ் இதெல்லாம் காமிச்சிருப்போம். இங்கிலாந்தோடைய தெரியாத விஷயங்கள், இதை பற்றி தெரியாத விஷயம் நிறைய சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கலாச்சார வேறு. இங்கே பாருங்களேன், இந்த கார் பாருங்கள், ஸ்கிட்டாகி போய் நிற்குது. இந்த கார் பாருங்கள், அப்படி ஸ்கிட்டாகுது பாருங்கள். ஓகே, இந்த நாட்டோடைய கலாச்சாரம் ரொம்ப மாறுபட்டதுன்னா என்ன சொல்கிறேன்னா ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மக்களை காக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே உங்கள் குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தை ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, சேட்டை பண்ணுதுன்னா நீங்கள் அந்த குழந்தைய அடிக்கவே முடியாது, தொடவே முடியாது. அப்போ அடிக்கிறது தொடவே முடியாது. ஒருவேளை அந்த குழந்தை போயிட்டு அவன் ஸ்கூல்லையோ இல்லை வெளியே யார்ட்டையோ ஒரு 3rd தெரிய வந்துச்சு, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய அடிச்சிருக்கிறீங்க அப்படிங்க தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய அங்கே உங்கள் வீட்டில் இருந்து உங்கள்கிட்ட பிரித்து அதுக்குன்னு சைல்டு கேர் ஹோம் இருக்கும், அங்கே போய் சேர்த்துருவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு இந்த குழந்தைய நீங்கள் வாங்கவே முடியாது. அவங்க தான் வளர்த்துட்டு வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த நாட்டுக்கு புதுசாக வர்றவங்களாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் கூடாது. நிறைய பேர் நம்ம இந்தியன் மென்டாலிட்டி இருப்போம், அடித்து வளர்க்கணுங்க குழந்தையெல்லாம், பிள்ளையெல்லாம் அடித்து வளர்க்கணுங்க. ஏதோ பழமொழி சொல்லுவாங்க,
என்னது முருங்கை மரத்தை உடச்சி விட்டால் தான் வளரும், பிள்ளைய அடித்து விட்டால் தான் திருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிறவங்க தான் குழந்தைய எதாவது தப்பு பண்ணாலும் அவங்களால பேசி தான் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி தான் புரிய வைக்கணுமே தவிர்த்து, அவங்க அடம் முடித்தாலும் சரி வாட்டர் வெட்டிஸ் என்ன பண்ணலான்னா, ஓகே நான் உனக்கு அதை வாங்கி தரேன், நான் உனக்கு இது வாங்கி தரேன், இதை பண்ணு அதை செய் அப்படின்னு சொல்லாமே தவிர்த்து நீங்கள் அந்த குழந்தைய ஹராஸ் பண்ணவே முடியாது. நம்பர் 1. 2வது, இங்கே வந்து மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறத தாண்டி இங்கே வந்து லிவிங் டுகெதர், அதாவது இப்போ நம்ம ஊரில் அந்த கலாச்சாரம் வந்துட்டு இருக்குது. ஒருத்தவங்க பிடிச்சிருக்குதா அவங்க வாழ்வாங்க, அவங்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை விட இருக்கும். ஆனால் அவங்க மேரேஜாக இருக்க மாட்டாங்க, லிவிங் டுகெதர் கான்செப்டில் இருப்பாங்க. ஒரு சின்ன மன வேறுபாடு வந்துச்சா சந்தோஷமாக பிரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி கலாச்சாரம் இங்கே நிறையவே உண்டு. அடுத்து இங்கே நிறைய இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்க வரீங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யூகேயில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே லீகலாக 20 ஹவர்ஸ் தாங்க ஒர்க் பண்ண முடியும். பேலன்ஸ் 20 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கேஷ் அண்ட் கேட் தான் பண்ணணும். அதுவும் வேலை கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ரொம்ப நல்லா யோசித்து வாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த யூகே பெயிலில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஹை. நீங்கள் வந்து ஒரு 1000 pounds நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் இட்ஸ் நாட் எனஃப் ஃபார் யுவர் டே பை டே ரொட்டீன் லைஃப். அந்த அளவுக்கு தான் இப்போ இங்கே நிலமை இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. அடுத்த விஷயம், நீங்கள் வந்து இங்கே எங்கேயோ நீங்கள் வெளியே போனாலும் சரி, காலைல வெளியே போகிறீங்க அப்படின்னா அவங்க யார் பார்த்தா அவங்க குட் மார்னிங் பாங்க. நீங்கள் காரில் போகிறீங்க, ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, ஒருத்தவங்களுக்காக நிப்பாட்டானா நீங்கள் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஒரு அழகிய பண்பாடு, அதாவது ஒரு மனிதன் மதித்தல் அப்படிங்கிற அழகிய பண்பாடு இங்கே நல்லாவே உண்டு. ஸோ அது வந்து ரொம்ப வியப்பத்தக்க ஒரு கலாச்சாரம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அழகிய ஸ்னோ டே, சும்மா டிராஃபிக்லாம் வடிகட்டி நிற்குது, கார்லாம் அப்படியே மெல்லமாக ஊர்ந்துட்டு போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கல்ச்சர் ஷாக்கில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். இந்த ஊரில் நிறைய அலர்ஜி இருக்குங்க. வீகன் அலர்ஜி, வீட் அலர்ஜி, நட்ஸ் அலர்ஜி, மில்க் அலர்ஜி, ஏகப்பட்ட அலர்ஜிஸ் இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து அலர்ஜினாலே அப்போல்லாம் 1-2 தான் இருக்கும், அதுவும் கொசு கடிச்சு அலர்ஜியும் அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை. ஸோ நீங்கள் யாருக்கா ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. அது மூலமாக யாருக்கா ஒரு லூஸ் மோஷனோ இல்லை உடம்பு முடியாமல் ஆயிடுச்சுன்னா உங்கள் மேலே கேசஸ், அதாவது உங்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கான விஷயம் போகக்கூடும். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு, நீங்கள் புதுசாக இங்கே வரீங்க, உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஃபுட்டு கொடுத்து அனுப்புறீங்கன்னா அந்த குழந்தை சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணாத, இல்லை ஷேர் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது நட்ஸ் எனி அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஷேர் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அடுத்து ரொம்ப பிரமிப்பான விஷயம் என்னென்னா, சாலைகளில் இவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற விஷயங்க கடைப்பிடிக்கிறதுங்கிறது சூப்பருங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊர்லேருந்து வாரீங்க, நம்ம ஊரில் இருக்க மாதிரி இஷ்டத்துக்குலாம் நீங்கள் ஓட்டிட முடியாது காரை, உடனே ஃபைன் போட்டுருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 மைல் ஜோன், 30 மைலுக்கு மேலே போக முடியாது. இங்கே வாங்க திணறது பாருங்கள் வண்டி, 30 மைலுக்கு மேலே நீங்கள் போயிட முடியாது. ஸோ அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம சிக்னல் நிற்கணும், ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இங்கே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது. உங்கள் கையில் நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்டே போகிறீங்க, சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, கையில் பேப்பர் இருக்கும், தூக்கி அப்படியே போட முடியாது. அதை எடுத்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டில் போயிட்டு உங்கள் பின்னில் தான் போடணும், ரோட்டில் போட முடியாது. எங்கேயுமே ரோட்டில் குப்பைகளை பார்க்க முடியாது. அதையும் நம்ம வந்து இங்கே அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே. ஸோ இந்த கலாச்சார விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதாவது இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இவங்க கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனையும் மனித உடலையும் அவனுடைய உணர்வையும் பாதுகாக்கும் வகையில் இருக்கும். நீங்கள் யாரையுமே வந்து பை வேர்ட் பை ஃபிசிக்கலாக நீங்கள் ஹர்ட் பண்ணவே முடியாது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு திருட்டு ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், அது போலீஸ் பிடிச்சிட்டானோட அவனையும் ரொம்ப மனித நேயத்தோடு தான் அவனை ட்ரீட் பண்ணுவாங்க. அவனை அடிக்கிறது, ஹராஸ் பண்ணுறது இங்கே இருக்கவே இருக்காது. எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் கேன் யூ ப்ளீஸ் கெட் இன் த கார் அப்படிம்பாங்க, கேன் யூ ப்ளீஸ் அப்படிம்பாங்க. நம்ம ஏன்னா திருட்டு பேட்ட ப்ளீஸ் விட்றா அவனை சொல்லோட அப்படிமா. நம்ம இங்கே அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவனும் மனிதன், ஏதோ சூழ்நிலையோ தப்பு பண்ணிட்டான், சரி ஓகே அவனை வந்து நம்ம திருத்துவோம் அப்படிங்கிறது தான் அந்த பிரிசன், அதாவது ஜெயிலுக்கு அவனை அனுப்ப வேண்டிய நோக்கமாகவே இங்கே இருக்குமே தவிர்த்து அவன் ஹராஸ் பண்ணுறது இருக்காது. ஒருவேளை அவன் வந்து அந்த போலீஸ் அதிகாரிகளை வந்து அந்த ஆஃபீஸர்ஸை அவன் தாக்கிட்டு ஓட பார்க்குறான் அப்படின்னா தென் அவங்க தே டேக் த ஆக்ஷன்ஸ். கையில் அப்படியே வரைச்சி போதுங்க. ஐயோ செம்ம இதாக இருக்குங்க. வாங்க ஹாய் வாங்க. they can like enjoying very much.
ஸோ அதேமாதிரி நம்ம இங்கிலாந்து சொன்னோன்னா ஓகே அங்கே ஃபாரின் சூப்பர் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும் நினைப்போம், கிடையாதுங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து தலைநகரமான லண்டனில் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பில்டிங் பார்க்க முடியும். மற்றபடி மற்ற எல்லா இடங்களுமே சின்ன சின்ன பில்டிங்காக இருக்கும். வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா லைன் வீடு மாதிரி ஓடு வச்சு ஒரே மாதிரி இருக்கும். இதை பற்றி நம்ம ஸ்பெஷல் வீடியோ போட்டுக்கோம், அந்த லிங்கை நான் கீழே கொடுக்க, அதேமாதிரி மறக்காமல் பாருங்கள். காணொலியை பிடிச்சிக்கோ நினைக்கிறேன். கீப் ஆன் ஸ்டே வித் வே டு வித் ஜீவன். பிடித்திருந்தால் பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு லைக்கும் என்னோட ஒவ்வொரு ஊக்குவிப்பு. இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம் வரும். வடிஞ்சிருச்சு. இங்கே பாக்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். பாக்ஸ் நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக சால்ட்டுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ரோட்டில் அங்கங்கே பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு தள்ளி போனால் தெரியும், மஞ்சள் கலரில் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இரவு நேரத்தில் இங்கிலாந்தோட வீதிகளாக இப்படி தான் இருக்கும், மயான அமைதியாக இருக்கும். இங்கே இரவுனா மணி இப்போ 7:30 தான் ஆகுது, 7:30 தான். 7:30க்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே ஒரு பாக்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சால்ட்டு போட்டிருப்பாங்க, தெரியுதுங்களா, மஞ்சள் கலரில். இது ஸ்னோ சமயத்தில் நம்ம எடுத்து இந்த வீதிகளை போடுறது, இந்த மாதிரி காரை பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார் மூவ் பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே போட்டு வச்சுருவாங்க. ஃபுல்லாக போட்டால் சால்ட் கரைஞ்சிரும். அதாவது சால்ட்டு மேலே ஸ்னோ விழுந்தால் அந்த ஸ்னோ சால்ட் கரையாது, ஸ்னோ கரைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வச்சுருப்பாங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் நம்ம போடுற வீடியோஸில் நீங்கள் கரெக்டாக பார்க்குற பேசுகிறா இருந்தால் இந்த மாதிரியான சாலைகள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் இந்த காணொலி நல்லா பாருங்கள். இது ஒரு கண்ட்ரி சைடு ரோட், அதாவது நம்மளோட கிராமத்து சாலையும் பார்த்திங்களா அந்த மாதிரி. இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபீல்டு. இது ஃபீல்டுனா விவசாயம் கிடையாது, வெறும் புல்லாக இருக்கும், இல்லைனா குதிரை மேய்கிற இடமா இருக்கும். ஸோ அதுதான் ஒத்தடி பாதைங்க, லிட்டரலி ஒத்தடி பாதை. ஒரு கார் தான் போக முடியும். கிட்டத்தட்ட 0.5 மைல்ஸ். முன்னாடி கார் வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் பின்னாடி போக வேண்டியிருக்கும். ஸோ குண்டும் குழியுமாக இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது இங்கிலாந்து தானா, இல்லை ஏதாவது நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள வில்லேஜுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொலியில் இதை நான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள். இந்த ஓரமாக பாருங்க 2 பேர் குதிரையை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த குதிரையை பார்த்தோன்னே எனக்கு பயம் வண்டி ஓரங்க நிப்பாட்டேன். குதிரையை பார்த்து ஏன்டா பயப்படுற அப்படின்னீங்கன்னா, அந்த குதிரையால் எனக்கு ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நான் வண்டி ட்ரை பண்ணிட்டு போவேன். முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த குதிரையில் மெதுவாக போயிட்டு இருந்தார். நான் குதிரையினால இடம் கொடுத்து ஓரமாக தான் நான் கிராஸ் பண்ணி போகிறேன். ஆனால் அவர் கேப்சர் பண்ணி வீட்டில் லெட்டர் வந்துருச்சு, இந்த மாதிரி நீங்கள் குதிரையை ஒட்டி போனீங்க, டேஞ்சரஸ் டிரைவிங் சொல்லி 100 பவுண்ட் எனக்கு ஃபைன், அதான் 10,000 ரூபா. குதிரையை கிராஸ் பண்ணுறதுக்கு 10,000 மாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. யோசிப்பாங்க நம்மள எப்படி இருக்கணும். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிக்கணும் எனக்கு அந்த காணொலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.